ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான செம டேஸ்டான எக் நூடுல்ஸ் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணால் வாங்கிக்கலாம், ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்து சூப்பராக வரும். எப்பயும் ஒரே மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. தண்ணியில் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் உங்ககிட்ட என்ன நூடுல்ஸ் இருக்கோ அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி சூடாகி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் சேர்த்தணும், அதுக்கு முன்னாடி சேர்த்திடாதீங்க. அடுத்ததாக இதில் லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இன்கேஸ் இதில் ஏதாவது வேக்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு. இதை தண்ணி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 6 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இதுக்கான காய்கறிகள் எடுத்துலாம். நான் வந்து கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், ஆனியன் இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியனை வந்து சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஆனியனை நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஆனியனை கண்ணாடி பதம் வர வரல நல்லா நம்ம வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி அது கலர் சேஞ்ச் ஆகி அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு ஹாஃப் குடமிளகாய் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த குடமிளகாய் வந்து நல்லா வதங்கி அதுலேருந்து நல்ல ஒரு அரோமா வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் குடமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம், அது பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸை நல்லா வந்து தின்னாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் இது இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ காய்கறி நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு கொடுத்துருக்க மசாலாவை இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவோட இந்த காய்கறி இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்து அது லைட்டாக சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வற்றி கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணி ஒவ்வொரு எக்காக நீங்கள் வந்து உடச்சி ஊற்றிடலாம். நான் இங்கே இதில் வந்து ஒரு 4 எக் சேர்த்துருக்கேன். எக் சேர்த்துட்டு அதை உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லைட்டாக வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, லைட்டாக மட்டும் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா அதை வந்து கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா நல்லா வந்து அடியில் போய் எல்லாம் தேங்கி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வந்து திரண்டு வந்திருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கலையே நூடுல்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக நூடுல்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி, அதாவது சில் வாட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து கூல் பண்ண மறந்துட்டேன், அதனால் எல்லாமே இந்த மாதிரி ஒட்டிடுச்சு. பட் வந்து இந்த மாதிரி உதிர்த்து விட்டால் அது ஈஸியாக உதிர்ந்துருச்சு. நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும் போது அதில் வந்து கூல் வாட்டர் போட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்துட்டு அது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எக் மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே வந்து காரத்துக்காக லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனாக தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் வந்து மேக்ஸிமம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.